சட்டப்பேரவையில் அதிமுக பாஜக உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் பேரவைக்கு வருகை தந்த பாஜகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நயினார் நாகேந்திரனுடைய இடத்திற்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இருவரும் நேரடியாக நயினார் நாகேந்திரனுடைய இடத்திற்கே சென்று ஒரு 10 நிமிடங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் வரும் 2 தினங்களில், அதாவது 7ஆம் தேதி பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறலாம் எனவும் இன்று காலை முதல் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை மாற்றத்திற்கு பிறகு புதிய தலைவர் யாரை தேர்ந்தெடுக்கப்படலாம் என பாஜக தலைமை முடிவு செய்து வருகிறது. அதில் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர், பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் பெயர் முன்னிலையில் இருப்பதாகவும் பாஜக தரப்பில் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் அதிமுகவினருக்கு கிடைக்கப்பெற்றிருந்ததன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனை சட்டப்பேரவையிலேயே சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும், அதே நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் அமைய இருப்பது தொடர்பாகவும் சுமார் ஒரு 10 நிமிடம் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை நடைபெற்று வரும் பொழுதே, விவாதம் நடைபெற்று வரும் பொழுதே இந்த நிகழ்வு தற்பொழுது சட்டப்பேரவையில் அரங்கேறி இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.